ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஆசையாக என் அன்பு பிள்ளையான உன்னை பார்க்க வந்திருக்கும் போது இந்த வராகி அம்மாவை தள்ளிட்டு தாண்டி போகாதே என் தங்கமே. இதுக்கு முன்னாலேயும் ஒரு 2 தடவை உனக்காக வரம் கொடுக்கலான்னு இந்த வராகி அம்மா ஆசையோடு உன்னை தேடி வந்தேன். 2 முறையும் நான் கொடுக்க வந்த வரத்தை தவிர்த்து விட்டு இப்போது நீ துன்பத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற பத்தியா? இப்போதாவது நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோ. 3வது முறையாக உன் வாழ்க்கையை முழுசாக மாற்றும் நோக்கத்தோடு தான் உனக்காக ஒரு நல்ல வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போ பார்த்தாலும் கடந்த கால நிகழ்வுகளையே யோசித்து கவலைப்பட்டு தான் நான் வர்றதையும் உனக்காக நல்லது செய்கிறதையும் தெரிஞ்சுக்காம தவற விட்டுடுற. இனிமே கடந்த காலத்தை திரும்பி பார்க்காத, உன் எதிர்காலத்தை பற்றி மட்டும் யோசிக்க பழகிக்கோ என் செல்லமே. எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் போது தான் நான் உனக்காக வந்து நிற்கிறதும் உன் எதிர்காலத்துக்காக உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறதும் உனக்கு புரிய வரும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் உயரணும், நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மாவே கூட மறுபடியும் உன்னை தேடி வரேன். ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காத போது நீ எதுக்காக அதை பார்த்துக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்க? முதல்ல உனக்கு பிடிக்காத விஷயங்களை யார் செய்தாலும் அதை கண்டுக்காம கடந்து போ. அதே போல் உனக்கு சம்பந்தமில்லாத வேலைகளிலும் செயல்களிலும் நீ கவனம் செலுத்தவோ யோசிக்கவோ வேண்டாம். அடுத்தவங்க உன்கிட்ட 1000 கேள்விகளை கேட்கலாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு உனக்கு என்ன அவசியம்? யார் கேள்விகளுக்கும் பதில் சொல்லவோ தேவையில்லாத கேள்விகளுக்காக யோசித்து கவலைப்படுவதும் வேண்டாம். இப்படி தேவையற்ற விஷயங்கள் எதுன்னு யோசித்து அதை ஒதுக்கி வச்சிட்டாலே உன் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லவா? மனித வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான நல்ல விஷயம். அதில் தேவையற்ற கசப்பான கடந்த கால நினைவுகளை பற்றி யோசிக்காத. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் எது உனக்கு மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு நிம்மதியை தருமோ அந்த நிகழ்வுகளை மட்டும் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீனா போதும். கண்டிப்பாக இனிமே உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் கஷ்டமும் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் காப்பாற்றுறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ நடந்து முடிஞ்ச எதையும் யோசித்து ஒருபோதும் கவலைப்படாத. இனி வரும் காலம் முழுவதும் உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணுன்ற விஷயங்களில் கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எப்போதுமே அடுத்தவங்க உன்னை தேவைக்காக தேடக்கூடிய பொருளாக இருக்கக்கூடாது. நீ தேவைப்படும் பொருளாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல உன்னை தேடி வருகிற அன்பு செலுத்தக்கூடிய இதயமாக இரு. அடுத்தவங்களுக்காக ஓடி உதவி செஞ்சினா உன் உதவியை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உன்னை தூக்கி எறிய தான் இந்த மனிதர்கள் செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் சொல்லக்கூடிய பிள்ளையாக அன்பான இதயமாக நீ இருந்தீனா இப்படி உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி ஒதுக்கிட முடியாதல்லவா? நிச்சயமா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற தான் போகிறேன். வாழ்க்கைங்கிறது ரயிலில் இருக்கக்கூடிய ரயில் போகிற அந்த தண்டவாளம் போல தான். நின்று வேடிக்கை பார்க்கும்போது ரயில் தண்டவாளம் இங்கிட்டும் அங்கிட்டும் வளைஞ்சு நெளிஞ்சு ஒரே சிக்கலாக நேராகவே இல்லையே இதில் எப்படி போக முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த ரயில் பாதையில் பயணிக்கும் போது பார்த்துருக்கியா, ரயில் அது பாட்டுக்கு அழகாக போய்கிட்டு இருக்கும். அதே போல தான் வாழ்க்கை பயணமும். வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு உனக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அது உனக்கு சுலபமாக மாறிடும். இந்த உலகத்தில் தப்பு செய்யாதவங்க நீ யாருமே இல்லை. ஆனால் தப்பு செஞ்சுட்டு அதை ஒத்துக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் உனக்கு எதிராக தப்பு செஞ்சுருக்கலாம். இப்போ போய் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது சால்ஜாப்பு சொல்லியோ அல்லது நழுவியோ அல்லது மழுப்பியோ உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் தவறை ஒத்துக்கொள்ளாத இந்த மனிதர்கள் வாழும் பூமியில் கடந்த காலத்தில் அவங்க இப்படி செஞ்சாங்களே இவங்க இப்படி செஞ்சாங்களேன்னு யோசித்து வருத்தப்படாமல் இனி வரும் காலங்களில் நீயும் தவறுகளை திருத்திக்கிட்டு அடுத்தவங்க தவறு செஞ்சாலும்
கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. உன் மனசுக்கு நீ உண்மையாரு, நீ வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு உண்மையா நேர்மையாரு, அதுவே போதும். யார்கிட்ட இருந்தும் நீ அன்போ பாசமோ பணமோ பொருளோ எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. காசு பணம் தானே இல்லை, நீ அன்பையும் அக்கறையையும் அடுத்த மனிதர்களிடம் எதிர்பார்த்தா கூட அது உன் மகிழ்ச்சியை அழித்து விடும் தெரியுமா, உன் நிம்மதியை குலைத்து விடும் தெரியுமா. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காத. உன் வாழ்க்கையில் மட்டும் நீ எல்லா செயல்களையும் சரியாக செய்ய பழகு. எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் எப்போது பார்த்தாலும் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது போல வந்து நழுவி விலகி போகுது. நமக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி கவலைப்படாத. நிச்சயம் இந்த வராகியம்மா நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிச்சயம் நீ உன் வாழ்க்கையை வெற்றி பெற்று ஜெயிச்சு சிறப்பாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழணும். என்ன நடந்தாலும் என்ன நடக்குமோன்னு யோசிக்க கூட கூடாதுன்றதுக்கு உதாரணம் ஒரு ஈசல் தான். ஈசல் எத்தனை நாள் வாழும்னு உனக்கு தெரியுமா? மாலையில் பிறந்து இரவு பொழுது வரைக்கும் தான் ஒரு ஈசல் வாழும். ஈசலுடைய வாழ்க்கையே ஒரே ஒரு நாள் தான். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா சில மாலை வேளைகளில் ஈசல் எவ்வளவு சுறுசுறுப்பாக இங்கும் அங்கும் அதோட சிறகை விரிச்சுக்கிட்டு பறக்குது. ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சாலும் கூட அது தன்னம்பிக்கையோடையும் சுறுசுறுப்போடையும் எந்த அளவுக்கு உயர உயர வெளிச்சத்தை தேடி போக முடியுமோ அந்த அளவுக்கு உயர உயர பறக்கணும்னு துடிக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நான் வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வேன்ற துடிப்போட சுறுசுறுப்போட உற்சாகத்தோடு உழைச்சிக்கிட்டே இது தன்னம்பிக்கையோடு செயல்படு. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக அதை கடந்து உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டினாலே நிச்சயம் வெற்றி பெற்றிட முடியும் என் செல்லமே. ஒரு மனிதன் அடுத்தவங்க கிட்ட நல்லா பேசுவான் பழகுவான். ஆனால் கடன் கேட்டு போகும்போது தான் அடுத்தவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, தான் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்கன்றதை அவன் தெரிஞ்சுக்க முடியும். நீயும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத வரைக்கும் உனக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். ஒரு அவசரத்துக்கு முதல்ல இது வரைக்கும் நீ யார்ட்டையுமே கேட்டிருக்க மாட்ட. ஒரு அவசரத்துக்கு போய் கேட்கலான்னு காசு கேட்க போனீன்னா அப்போது தான் அவங்க உன்னை மதிக்கவே இல்லைங்கிறதும் அவங்க உன்னை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறாங்கன்றதும் உனக்கு புரிய வரும். அதனால் யாரையும் எதிர்பார்க்காம நீ உனக்காக ஒரு சேமிப்பை வைக்க பழகு. சேமிக்கிற பழக்கம் உனக்கு இருந்துட்டாலே, யாரை கையையும் எதிர்பார்க்காத சூழ்நிலை உனக்கு வந்துட்டாலே நீ யார் முன்பாகவும் தலை குனிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்க்கையில் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை உயர்த்தி விடவும் உனக்கு உதவி செய்யவும் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உன்னை கீழே மிதிக்கவும் உன்னை கீழே தள்ளி விடவும் தட்டி விடவும் 1000 பேர் ஓடி வருவாங்க தெரியுமா? உன்னை உயர்த்தும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருந்து கண்டிப்பாக உனக்கு மன உறுதியை கொடுக்குறேன். உன் மன உறுதியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ செய்யும் முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை மதிக்கிற இடத்துல நீ ஆளாக ஓடி போய் நில்லு. உன்னை மதிக்காத இடத்துல நீ மன்னிப்பு கூட கேட்கக்கூடாது. உன்னை மிதிக்கும் இடத்தில், உன்னை மதிக்காமல் உன்னை அலட்சியமாக நினைக்கிற மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ போய் நிற்கவோ மண்டியிடவோ கூடாது என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதும் தட்டி கழிக்கிறதும் உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி அழகான அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறத யோசி. ஆடம்பரமாக அனாவசியமாக சத்தம் போட்டு ஆடம்பரத்தோடு தான் வாழணுன்ற அவசியம் இல்லை. அமைதியாக நீ இருந்தாலே அதை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் நான் தனியாகவே போராடுறேனே, வெற்றி கிடைக்குமா, வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற அந்த வருத்தம் உனக்கு வேண்டாம். நீ தனியாக போராடுவதே வெற்றிதான்.
கண்டிப்பா இந்த வராகியம்மா உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எதுவுமே இல்லாத நாட்களிலும் உனக்கு எல்லாமுமாக இருந்தவர்களையும், யாருமே வந்து நிற்காத போது உனக்கு துணையாக ஆதரவாக வந்து நின்னவங்களையும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் இருந்த உனக்கு எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்போது அப்படிப்பட்டவர்களை ஞாபகம் வச்சு உன் கூட வச்சுக்கோ. உனக்கு உதவி செய்தவர்களை நீ நன்றி மறந்தினா அதை விட மோசமான செயல் இந்த உலகத்தில் இருக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் யார் எப்போ உனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நீ மறக்காம அவர்களுக்கு அதை திரும்ப செய்யணுன்ற எண்ணத்தை உன் வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கோ. இந்த வாழ்க்கை நீ பயந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், நீ பணிஞ்சு அமைதியாக நின்னாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நீ துணிச்சலாக வாழ்க்கையை சந்திக்கலான்னு யோசிக்கிறியோ, வாழ்க்கையை தைரியமாக சந்திக்கிறியோ, அப்போது வாழ்க்கை உனக்கு பின்னால் வாழாட்டிக்கிட்டு நாய் மாதிரி ஓடி வரும். வாழ்க்கையை நீ உன் பின்னால் வரவழைக்கணும். என்ன நடந்தாலும் தயங்கவோ பயப்படவோ கூடாது. காலம் எப்போதும் யாரிடமும் பேசாது. ஆனால் காலம் எல்லாத்துக்கும் உரிய நேரத்தில் நிச்சயமாக பதில் சொல்லும். அதன்படி தானே தப்பு செஞ்சவன் சரியான நேரத்தில் தண்டனையை அனுபவிக்கிறான். நல்லது செஞ்சவங்களுக்கும் நன்மைகள் பல நடக்குது. எப்போதும் நீ உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த வராகியம்மா தண்டனையை கொடுக்கவே மாட்டேன். ஆனால் உனக்கு மட்டும் சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. சிலர் செய்யும் சோதனைகளுக்கு இப்போது நான் தண்டனையை கொடுக்கலேனாலும் அவர்களுக்காக மிக பெரிய அளவில் தண்டனை கடுமையாக தயாராயிட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகியம்மா நல்லது செய்பவர்களுக்கு எப்படி நன்மைகளை கொடுப்பேனோ அதே போல தவறு செய்பவர்களுக்கும் அதற்குரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறத விட என்னுடையது எல்லாமே எனக்கு கிடைச்சது எல்லாம் நிலையானதா நிரந்தரமானதா இருக்கணும்னு நினச்சிக்கோ என் செல்லமே. ஏன்னா நிலையில்லாத இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் நிரந்தரமாக உன் கூட இருக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருந்துட்டாலே அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு அமைந்த சிறப்பான நல்ல விஷயங்களை காலாகாலத்திற்கும் நிரந்தரமாக உனக்கு கொடுத்து எல்லா நலமும் பலமும் கிடைக்க பெற்ற ஆளாக இந்த வராகியம்மா உன்னை வாழ வைக்கிறேன். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் தோற்று போவாங்க, கண்டிப்பாக அழுகுவாங்க. எல்லார் வாழ்வையிலும் வறுமை நிலை கஷ்ட நிலை வந்துட்டு தான் போகும். ஆனால் எப்போ தெரியுமா இது மாறும்? ஒரு பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்ட பிறகு செல்வம் வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை நான் கொடுப்பேன். அந்த வாய்ப்பை நீ சரியாக பிடிச்சிக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சமாளித்து முடியாமல் கடைசியில் மனசு நொந்து போய் நீ அழுகும்போது அந்த அழுகைக்கு பிறகு ஒரு தைரியம் வரும் பாரு. அந்த தைரியம் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிலச்சி இருக்குமேன்னு செல்லமே. அதே போல தான் ஒரு விஷயத்தில் நீ தோற்று போய் அந்த தோல்விக்கு பிறகு நீ தைரியமாக இருந்து அதை சமாளித்து வெற்றி பெற்றுட்டினாலும் அந்த வெற்றி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கஷ்டப்படுறோம் நினைக்காத. கஷ்டத்துக்கு பிறகு வரக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. வறுமைக்கு பிறகு வரும் செல்வமும், அழுகைக்கு பிறகு வரும் தைரியமும், தோல்விக்கு பிறகு வரும் வெற்றியும் தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான நல்ல விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கடல் அலையை போல மறுபடியும் உன்னை நோக்கி வந்தாலும் நீ அதில் மூழ்கி போகாத அளவுக்கு இந்த வராகியம்மா நான் காப்பாற்றுறேன். தன்னம்பிக்கைங்கிற துடுப்பை வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைங்கிற கடலில் மிதக்க கற்றுக்கோ. தன்னம்பிக்கைங்கிற துடுப்பை போட்டு நீ உன்னை காப்பாற்றிக்க முடியும். வாழ்க்கை எப்போதும் நீ கடலாக தான் பார்க்கணும். கடல் எவ்வளவு பெருசோ அதே போல் வாழ்க்கையும் பெருசு. அதில் இன்பம் துன்பம், தோல்வி, ஏமாற்றம், தடுமாற்றம், துஷ்டம், துரோகம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீ அதில் மூழ்கி போயிடாம அந்த கடல் அலைகள் எப்படி உன்னை வந்து மோதுதோ அதே போல் கஷ்டங்கள் வந்து மோதினாலும் அதை ஒரு சவாலாக நினச்சி எப்படி நீ கடலின் ஓரத்தில் நல்லா வலுவாக உறுதியாக நிற்பியோ அதே போல் மன உறுதியோட வாழ்க்கையில் நிற்கணும் என் செல்லமே. உன்னை வாழ்க்கையில் விழ வைக்கவும் அழுக வைக்கவும் எல்லாராலும் முடியும். ஆனால் கீழே விழுந்தாலும் அழுதாலும்
மறுபடியும் என்னால் எந்திரிச்சு நிற்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்க உன்னால் மட்டும்தானே முடியும். தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கான எல்லா நல்வழிகளையும் காட்டி இந்த வராகி அம்மா நானே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். சத்தம் இல்லாமல் மௌனமாக இந்த உலகத்தில் பல பேர் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. ஓசையின்றி மௌனமாக அழுகிற 1000 பிரச்சனைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் மனசுலையும் இருக்க தான் செய்யுது. அப்படி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது? நீ யார்கிட்டையும் சொல்லாமல் எதை மனசில் போட்டு வருந்திக்கிட்டு இருக்கன்னு தெரியாமல், உன்னை பற்றி புரியாமலும் தெரியாமலும் இந்த உலகத்தில் உள்ளவங்க யார் என்ன விமர்சனம் வச்சாலும், வார்த்தைகளால் உன்னை வாட்டி வதைச்சாலும் நீ அதை காதில் வாங்கிக்கவோ கண்டுக்கவோ வேண்டாம். உன் மனசையும் சூழ்நிலையையும் குணப்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த வராகி அம்மா இருக்கிறேன் அல்லவா? அவசியமற்ற விஷயங்களை எல்லாம் கண்டுக்காமல் கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. வாழ்க்கையில் தனியாகவே நீ இருந்தாலும் துணிச்சலோட நிற்கணும் என் செல்லமே. நீ தனியாக இருக்கோமே என்ன செய்வோன்னு சொல்லி தவிச்சு போயிட்டினா இந்த உலகம் சுலபமாக உன்னை கீழே போட்டு காலில் மிதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாக துணிவோட நிற்க பழகு. ஒரு மனிதன் தவறு ஏதும் செய்யாமல் அடுத்தவங்க கிட்ட போய் மண்டி போட்டு நிற்க ஆரம்பிச்சானா அவன் நல்ல ஒரு அடிமை கிடச்சிட்டான்னு தான் இந்த உலகம் பார்க்கும். நீ தப்பு செய்கிறியோ தப்பு செய்யலையோ யாரிடமும் மண்டியிட்டு அமர வேண்டிய சூழ்நிலை இல்லை. அதை இந்த வராகி அம்மா நானும் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். எல்லாரிடமும் தைரியமாக துணிவோடு இருக்கணுமே தவிர யாரிடமும் மண்டியிட்டு அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. நீ என் பிள்ளை அல்லவா? கண்டிப்பா கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் நீ முதல்ல என்னவா இருக்கன்றது முக்கியமல்ல, கடைசியில் எப்படி வாழப்போகிறாய் என்பதுதான் முக்கியம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு முன்னேறு. நிச்சயம் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதி தான். கண்டிப்பாக இப்போ உனக்கு மாறிக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்படி இந்த வராகி அம்மா இப்போதே செஞ்சு காட்டுறேன்.